Set tough goals and do not stop until you go there. Bo Jackso. Hi viewers, welcome to Krammer English Grammar தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு phrasal verb, new vocabulary, sneak up. Sneak up. இந்த sneak up அப்படின்ற phrasal verb நம்ம எந்த மாதிரி சூழ்நிலையில யூஸ் பண்ணலாம்? அந்த sneak up அப்படின்ற phrasal verb உடைய மீனிங் என்ன? அதோடைய யூசேஜ் எப்படி அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் கூட இந்த ஸ்னீக் அப் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்போடைய மீனிங்கை சென்டென்ஸில் யூஸ் பண்ண சொல்லி உங்களை கேள்வி கேட்கலாம். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய லாங்குவேஜில் இந்த மாதிரி ஃப்ரேசல் வேர்ப்ஸ், இடியம்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிச்சாக தெரியும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நம்ம சொல்லியிருக்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு இந்த ஸ்னீக் அப் அப்படின்ற இந்த ஃப்ரேசல் வேர்பை புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இப்போ நம்ம லெசனுக்கு போகலாமா? பாருங்கள், நம்ம பார்க்க போகிற ஃப்ரேசல் வேர்ப் ஸ்னீக் அப். இதோடைய வேர்ப் ஃபார்ம், டிஃப்ரெண்ட் வேர்ப் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாஸ்ட் டென்ஸில் இதை நம்ம ஸ்னக் அப் அப்படின்னு சொல்லணும். ஸ்னீக் அப் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணணும், நிகழ்காலத்தில் யூஸ் பண்ணணும். ஸ்னக் அப் அப்படின்னா கடந்த காலத்தை பற்றி பேசும்பொழுது நம்ம இந்த ஸ்னக் அப் அப்படின்ற ஃபார்மை யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்னீக் அப் அப்படின்னா மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா, பதுங்கி போவோம் இல்லையா? பதுங்கி செல்லுதல், ரகசியமாக நழுவி செல்லுதல், மெதுவா கால் சத்தம் வரக்கூடாதுன்னு அடி மேல அடி வச்சு அவங்களுக்கு தெரியாம கிட்ட போய் அவங்க கிட்ட நிப்போம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம போறது தான் ஸ்னீக் அப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாருங்க, டு அப்ரோச் சம்மன் குவைட்லி அண்ட் சர்ப்ரைஸ் தட் பர்சன். ஒருத்தரை ரொம்ப மெதுவா அவங்க கிட்ட போயிட்டு அவங்களுக்கு ஆச்சரியப்படுத்தணும், அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணணும் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம் இல்லையா? அதை தான் நம்ம ஸ்னீக் அப் அப்படின்னு சொல்லலாம். To move towards somebody very quietly so that they do not see or hear you until you reach them. நம்ம அவங்க கிட்ட போய் சேர்ற வரைக்கும் அவங்க நம்மளை பார்க்க கூடாது அப்படின்னு நினச்சி நம்ம ரொம்ப மெதுவாக போவோம், சத்தம் போடாமல் போவோம், பதுங்கி போவோம். இந்த மாதிரி நம்ம போகிறது தான் நம்ம ஸ்னீக் அப் அப்படின்ற இந்த ஃப்ரேசல் வேர்பில் மீன் பண்ணுறோம். பாருங்க இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், டோன்ட் ஸ்னீக் அப் ஆன் மீ லைக் தட். இந்த மாதிரி என்கிட்ட பதுங்கி வராத அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி வந்தால் எனக்கு பயமாக இருக்குது. திடீர்னு ஒருத்தர் நம்ம கிட்ட நின்னாங்கன்னா நம்ம பயந்துருவோம் இல்லையா? If someone sneaks up on you, they try and approach you without being seen or heard, perhaps to surprise you or do you harm. யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி நம்ம கிட்ட பதுங்கி வராங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு கேட்கக்கூடாது, நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக வராங்கன்னா எதுக்காக வருவாங்க? ஒன்று நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணணும், நம்மளை ஆச்சரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. நம்மளுக்கு கெடுதல் பண்ணணும், நம்மளை தாக்கணும் அப்படின்னு வரவங்க நம்மளுக்கு எனிமியாக இருப்பாங்க இல்லையா? அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நம்மக்கிட்ட இந்த மாதிரி அப்ரோச் பண்ணி வரலாம், நம்மளுடைய எனிமீஸும் நம்மளை இந்த மாதிரி அப்ரோச் பண்ணி வரலாம். அடுத்தது இதோடைய மீனிங் பாருங்க. இஃப் சம்திங் ஸ்னீக்ஸ் அப் ஆன் யூ, இட் ஹேப்பன்ஸ் ஆர் அக்கர்ஸ் வென் யூ ஆர் நாட் எக்ஸ்பெக்டிங் இட். ஏதாவது ஒரு விஷயம், ஒரு நிகழ்வு நம்மளுக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னா, நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணி வருது அப்படின்னா, அது நம்ம எதிர்பார்க்காததுக்கு முன்னாடியே நடந்துரும். எதிர்பார்க்காத வேலையில் அது நடந்துடும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை கூட நம்ம ஸ்னீக்ஸ் அப் அப்படின்னு சொல்லுவோம். திடீர்னு நடந்துடுச்சு, நான் எதிர்பார்க்காதப்ப நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சென்டென்ஸில் நம்ம இந்த ஃப்ரேசல் வேர்ப் ஸ்னீக் அப்பை யூஸ் பண்ணலாம். பாருங்க எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், வருண் ஸ்னீக்ட் அப் ஆன் ஹிஸ் சிஸ்டர் அண்ட் ஷவுட்டட் பூ. இதை நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? நம்ம சின்ன வயசுலேருந்தே யாராவது நம்மளுடைய ஃப்ரெண்டோ அல்லது நம்ம அங்கிளோ யாராவது ஒருத்தர் மெதுவாக நடந்து வருவாங்க, கிட்ட பூ அப்படின்னு கத்துவாங்க. நம்ம அப்படியே அலறி பயந்துருவோம் இல்லையா? ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்மளுக்கு கேட்கக்கூடாதுன்னு, நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சி மெதுவாக நடந்து கிட்ட கத்துவாங்க. லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, we don't want our mother to see us, so we will need to sneak up from the back. எங்கள் அம்மா எங்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம், அதனால நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அவங்களுக்கு பின்னாடி வழியாக மெதுவாக நடந்து போய் ரகசியமாக பதுங்கி நடந்து போகிறோம் அவங்க சொல்கிறாங்க. என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம ஸ்னீக் அப் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்போடைய மீனிங் என்ன, அதை எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும், இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இந்த வீடியோவை பார்க்குறதோட நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த phrasal verb sneak up அப்படின்றத உங்களுக்கு தேவையான சூழ்நிலையில் சரியான நேரத்தில் பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.